ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எர்த்து பைப்பு ஒன்று போட போகிறோம். ஒரு 5 அடி பள்ளம் நோண்டி, ஒரு 5 அடிக்கு எர்த்து பைப்பு, அதில் எர்த்து கம்பியை கனெக்ட் பண்ணி போல் நட்லாம் போட்டு டைட் பண்ணி உள்ளே இறக்கி நம்ம வந்து இந்த எர்த்தை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். சேஃப்டி பர்பஸுக்காக எர்த்து ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எத்தனை அடி வேணாலும் நோண்டிக்கலாம் உங்களோட தேவைக்கேற்ப. மினிமம் ஒரு 5 அடி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைப்பை வந்து இப்போ பள்ளத்தை நோண்டிட்டாங்க, உள்ளே வச்சு அடிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்டி அது மாதிரி எதாவது வச்சு அடிக்கணும். அது இல்லாதனால ஒரு பெரிய இரும்பை வச்சு அந்த எர்த்து பைப்பை அடிக்கிறாங்க. அது அந்த ஈரப்பதத்துக்கு நல்லாவே உள்ளே போகுது. அது ஃபுல்லாக உள்ளே போகிற வரைக்கும் அதை வந்து அடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க, இந்த ஃப்ரெஷராக வந்து ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, எர்த்து எப்படி போடணுன்னே தெரியாதவங்க, அதை பார்க்காதவங்க, இது சிம்பிளாக போடுறது. இது நார்மலாக கையில் குழி நோண்டி நம்ம அதில் வச்சு பண்ணுறோம். இது இல்லாமல் ஆக்கர் இருக்குது, அதை வச்சு நம்ம நோண்டி ஃப்ளாட்டு போட்டு ரன் பண்ணிக்கலாம். அது பெரிய ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது சாதாரணமாக வந்து ஒரு கடை, ஒரு ஷாப்பு. இது ஆல்ரெடி இருந்த எர்த்து வந்து அங்கே வந்து ஒர்க் ஆகலை, அதோடய வேல்யூ வந்து சரியாக இல்லை. அதனால் வந்து நம்ம அந்த எர்த்தை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எர்த்து வந்து போட்டுத்தாங்கன்னு கேட்டாங்க கஸ்டமர். அதனால் வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு எர்த்தை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். எர்த்தை கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 100% அது வந்து சேஃப்டி பர்பஸில் வந்துடும். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் இந்த எர்த்து வந்து நம்மளை வந்து காப்பாற்றி விட்டுரும். அதனால் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இப்போ பாருங்கள், பள்ளம் நோண்டிட்டாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஆற்று மண்ணை கொட்டுறாங்க. இந்த ஆற்று மண் ஏன் கொட்டுறாங்கன்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஆற்று மண் ஏன் கொட்டுறாங்கன்னா, ஆற்று மண் வந்து ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே அந்த எர்த்து பைப்பு வந்து எப்போவுமே அந்த ஈரத்திலே இருக்கும், ஈரத்திலே இருக்கணும். பாருங்கள், அதுக்கப்புறம் தான் கறி கொட்டுறாங்க. கொஞ்சம் கறி கொட்டுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற்று மண் கொட்டுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கொட்டுவாங்க. இதை வந்து ஒரு லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக கொட்டணும். மொத்தத்தையும் கொட்டிடக்கூடாது. ஆற்று மண் ஒரு 1 கிலோ 2 கிலோ எவ்வளோ கையில் இருப்பு இருக்கோ, பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் கூட எடுத்து ஆற்று மண்ணை கொட்டிக்கலாம். சில நேரங்களில் நம்மளால் ரொம்ப நாள் தண்ணி விட முடியாமல் போயிடும் அந்த எர்த்து பைப்புக்கு. அதனால் நம்ம இந்த ஈரப்பதம், அதை ஆற்று மண் வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் தரும். அதுக்காக தான் இந்த ஆற்று மண். இப்போ பாருங்கள், அவங்க ஆற்று மண்ணை கூட சேர்த்து கொட்டுறாங்க. இப்போ பாருங்கள், ஆற்று மணலும் கறியும் மாற்றி கொட்டுறாங்க. இப்போ உப்பும் சேர்த்து கொட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இந்த எர்த்து வேணுன்றதுக்காக ஒரு அரை அடி, ஒரு அடியிலலாம் உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பைப்பு அடித்து அதில் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி எர்த்துக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. மினிமம் ஒரு 5 அடி 6 அடி ஒரு 10 அடி நோண்டினா இன்னும் நல்லது தான். ஃப்ளாட்டு போட்டு ரன் பண்ணும்போது நம்மளுக்கு எர்த்து ஃப்ளாட்டு போட்டு ரன் பண்ணும்போது இன்னும் கிடைக்கும். பட் கஸ்டமர் வந்து அவ்வளோ செலவு பண்ண முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணித்தாங்கன்னு கேட்குற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணித்தரோம். அதனால் கண்டிப்பாக வந்து எர்த்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இதை போட்டு நம்மளுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலே அந்த எர்த்துன்றது கரெக்டாக கிடச்சிரும். அதை நம்ம டெஸ்ட்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் அப்ளைன்சஸ், அதாவது இந்த கிரைண்டரு, ஷாக் அடிக்கக்கூடிய சில மெட்டல்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எர்த்து இல்லைனா ஷாக் அடிக்கும். சாக்கெட்லேயே நிறைய பேர் வந்து எர்த்தே கொடுக்க மாட்றாங்க. கம்பல்சரி எர்த்து கொடுக்கணும். எர்த்து கொடுத்து தான் அந்த சர்க்யூட்டே க்ளோஸ் ஆகும். அது இல்லாமலே வெறும் ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுத்துட்றாங்க இந்த எர்த்து போடுறதுக்கு ஒரு சின்ன சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு. சில பேர் வந்து எர்த்து போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் அது வந்து ரொம்ப வருஷம் ஆனதும் உங்களுக்கு வந்து கம்பி கட்டாகி கிடைக்காம போயிடும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இன்னொரு எர்த்து போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு பழைய எர்த்து போட்டிருக்காங்க, புதுசாக ஒரு எர்த்து போடணும் அப்படின்னா அந்த வந்து ஒரு 5 அடி டிஃப்ரெண்ட்டாவது வரணும். அது பக்கத்துலேயே வச்சு நீங்கள் நோண்டி இன்னொரு எர்த்து போடக்கூடாது. ஒரு எர்த்துக்கும் இன்னொரு எர்த்துக்கும் ஒரு 5 அடி மினிமம். எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ அது இன்னும் நல்லது. அது கிடைச்சாலும் அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த புது எர்த்தையும் சேர்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷாக் அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. நல்லா தண்ணி ஊற்றி
அந்த கடபரியை வச்சு நல்லா வந்து ஊறாடி இது எல்லாத்தையும் வந்து உள்ளே நல்லா பஞ்ச் பண்ணி அமுக்கி விட்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே போயிட்டு செட் ஆகும். நல்லா போட்டு அந்த கடபரை வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடும். அவங்களே எடுத்து காட்டுறாங்க பாருங்கள், கறி கல்லில் தெரியும். இது வந்து நல்லா தூள் கறியாக வாங்கி போடணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய கறியாக போட்டுடுறாங்க, பெரிய சைஸாக. அந்த மாதிரி போடக்கூடாது. நல்லா தூளாக இருக்கிற கறியாக கேட்டால் கடையில் தருவாங்க. முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் தெரியும், நல்லா தண்ணி ஊற்றி அதை எந்த அளவுக்கு லெவல் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி மேலே ஒரு கப்பு இருக்கும். இந்த கப்பில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஒரு மேலே மாதிரி இதில் கட்டணும். கட்டி ஒரு மேனுவல் வச்சு அதில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி நீங்கள் மறந்துடுவீங்கன்றதுக்காக தான் அந்த ஆட்டு மண்ணை போட்டு வச்சுருக்கோம். அந்த ஆட்டு மண் கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பதத்தை கட்ட வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் மறந்தாலும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது தண்ணியில் ஊற்றிக்கிட்டே வரணும். தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ எவ்வளோ ஈரப்பதம் இருக்கோ அந்த அளவுக்கு எர்த்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இதை புதுசாக வேலை கற்றுக்கிறவங்க, வேலை தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் தெரியாத விஷயங்களை இதில் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.